Hi friends, welcome to Ragas kitchen friends. இன்னைக்கு வீடியோல ரொம்ப சுவையான ஒரு ஸ்வீட் ரவையில எப்படி செய்யறதா friends பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படினா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ நம்ம இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ஸ்டவ்ல ஒரு pan வச்சுக்கலாங்க. panல 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் கொஞ்சம் உருகுனதும் 1 கப் அளவுக்கு நம்ம ரவை சேர்த்திக்கலாங்க. ஸ்டவ் வந்து சிம்ல வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து ரவை கரிஞ்சிராம இருக்கும். 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்திட்டு இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 4ல இருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ரவையும் நெய்யும் சேர்ந்து நல்ல ஒரு வாசனை வரணுங்க. ரவை வறுப்பட்ட உடனே ஒரு வாசனை வர ஸ்டார்ட் ஆகும். அந்த டைம்ல வந்து நம்ம பால் சேர்த்திக்கலாம். ஒரு 4 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ ரவை நல்லா வறுப்பட்டுருச்சுங்க. இது கூட 1 கப் ரவைக்கு வந்து நான் 2 கப் அளவுக்கு பால் சேர்த்திக்க போகிறேங்க. பால் வந்து சூடாக இருக்கணும். பால் நல்லா சூடு பண்ணிவிட்டு 2 கப் அளவுக்கு பால் சேர்த்திக்கோங்க. பால் சூடாக இருந்துச்சு அப்படின்னா ரவையோடு சேர்ந்து கட்டியாகாமல் இருக்குங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேங்க. ஒரு 2 நிமிஷத்தில் பால் ஃபுல்லுமே வந்து ரவை இழுத்துருங்க. நல்லா இழுத்துட்டு நல்லா கெட்டியாயிரும். இப்போ ஒரு 2 நிமிஷம் தான் ஆச்சுங்க. அதுக்குள்ளார பாருங்கள் நல்லா இழுத்துக்கு. இப்போ நல்லா கெட்டியாயிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம். நான் 1 கப்பு ரவைக்கு வந்து 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கிறேங்க. இது வந்து கரெக்டாக இருக்கும் ஸ்வீட்னஸ்க்கு. இப்போது 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திருக்கேன். இதையும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்ததும் கொஞ்சம் அப்படியே இலகி வரும். இப்போ பாருங்கள் அப்படியே கொஞ்சம் அப்படியே இலகி வருது. இது கொஞ்சம் வந்து கெட்டியாகணும். இப்போது நான் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்திக்கிறேங்க. இந்த தேங்காய் துருவல் சேர்க்குறனால நல்ல ஒரு டேஸ்ட்டும் நல்ல ஒரு வாசனையும் கிடைக்கும். நம்ம சாப்பிட்றப்ப அங்கங்கே தேங்காய் துருவல் வந்து வர்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் அந்த ஸ்வீட்டு. இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோம். தேங்காய் துருவல் ஃபுல்லாக எல்லா பக்கமே நல்லா கலந்தாச்சு. இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் தூள் சேர்த்திக்கிறேங்க இது கூட. இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட பாதாம் முந்திரி இதெல்லாம் வந்து கொஞ்சமாக நான் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ரொம்ப ஃபைனாக பொடி பண்ணாமல் கொஞ்சம் குறைன்னு பொடி பண்ணியிருக்கேங்க. அதை வந்து நான் கொஞ்சமாக சேர்த்திக்க போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த அளவுக்கு நான் சேர்த்திக்க போகிறேன். இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக நீங்கள் இல்லை அப்படின்னா அதை விட்டுறலாம். இது வந்து ஆப்ஷனல் தாங்க. வேணும்னா நம்ம சேர்த்திக்கலாம். நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாகுது. இந்த மாதிரி நல்லா கெட்டியாகணுங்க. நல்லா கெட்டியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு செட் ஆகிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கெட்டியானதும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஒரு பிளேட்டில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேங்க. இந்த பிளேட்டில் நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ மேலே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து நல்லா அழுத்தி விட்டுக்கிறேங்க. அப்போ நம்மளுக்கு வந்து கரண்டியில் ஒட்டாமல் நல்லா கரெக்டாக வரும். இப்போ நான் ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டேன், அழுத்தி விட்டுட்டேன். மேலே வந்து கொஞ்சமாக வந்து பாதாம் முந்திரி பொடி பண்ணது லைட்டாக வந்து தூவி விட்டுருக்கேன். அப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக நல்லா மேலே வந்து அழுத்தி விட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் லைட்டாக ஆறட்டும். இப்போ நல்லா சூடாக இருக்குது இல்லைங்களா, இப்போ கொஞ்சம் ஆறட்டும்.
லைட்டாக ஆறுனதும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாங்க பீஸ் போடுறதுக்கு. நான் வந்து இன்றைக்கி டைமண்ட் ஷேப்புக்கு வர மாதிரி கட் பண்ணிக்க போகிறேங்க. உங்களுக்கு டைமண்ட் ஷேப்போ இல்லை ஸ்கொயர் ஷேப்போ எப்படி வேணுமோ நீங்கள் அது மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. இது வந்து கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுலேருந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், கத்தியில் ஒட்டவே இல்லை, நல்லா ஸ்மூத்தாக வருது பாருங்கள் இப்போவே. இப்போ ஆறிடுச்சுங்க. நான் ஒரு பிளேட் வச்சு தட்டு வச்சு இது மாதிரி திருப்பி போட்டுக்கிறேன். திருப்பிட்டு லைட்டாக இப்படி தட்டி விட்டேன் அப்படின்னா அதில் வந்து ஃபுல்லாக அப்படியே வந்துடும். இப்போ நம்ம வந்து முன்னாடி பக்கம் கட் பண்ணியிருக்கோம், அதனால் நான் இன்னொரு பிளேட் வச்சு இப்போ திருப்பி போட்டேன் அப்படின்னா ஃப்ரண்ட் சைடுக்கு எனக்கு வந்துடுங்க. அந்த மாதிரி நான் திருப்பிக்கிறேன். இப்போ ரொம்ப ரொம்ப சுவையான ஸ்வீட்டான ரவா பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம ஆல்ரெடி கட் பண்ணியிருக்கோம். நான் அதில் வந்து பீசஸ் மட்டும் எடுக்க போகிறேன். நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக டேஸ்டியாக சூப்பராக இருக்குங்க. அதுவும் சட்டுன்னு நம்ம செஞ்சிடலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.